இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்த நாளிலே அடி பிறப்பின் நற்செய்தி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு வேதத்தின் அடிப்படையில் வேதத்தின் வார்த்தையின்படி அவருடைய பிறந்த நாளிலே உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்ற வார்த்தைப்படி வசனத்தின்படி இந்த நாளில் அவருடைய சமூகத்திலே பிறப்பு நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு நம்முடைய ஜனத்துக்கு நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை அது பூர்ணமாகட்டும். நல்லா தான் கைதுட்டாங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 47ஆம் வசனம் எடுத்து நான் வாசிப்போம். யோவான் எழுதின என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, சில நாள் விசுவாசம், சில நாள் விசுவாசத்தை விட்டு விலகி ஓடுதல், கொஞ்ச நேரம் பயம், கொஞ்ச நேரம் பயம் இல்லாம இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கணவன் யார் மேல பிரியமா இருக்கணும்? நல்லா பேசு. கணவன் யார் மேல பிரியமா இருக்கணும்? மனைவியின் மீது, தன் குடும்பத்தின் மீது. மனைவியானவள் தன் கணவன் மீது, தன்னுடைய குடும்பத்தின் மீது எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? நல்லா கவனிங்க, கவனி. நாமோ யார் மேல பிரியமா இருக்கணும்? கணவன் யார் மேல பிரியமா இருக்கணும்? மனைவி, குடும்பம், குடும்பம்னா பிள்ளைகளை சேர்த்துதான். மனைவி யார் மேல பிரியமா இருக்கணும்? கணவன் மீது, தன் குடும்பத்தின் மீது. அல்லேலூயா. இப்ப இயேசு யார் மேல பிரியமா இருந்தாரு? என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. இப்ப திரும்ப சொல்றேன். அவர் பிறந்த போது ஒரு செய்தி வந்தது. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு என்ன வந்துச்சு? மகிமை. பூமியில் என்ன வந்துச்சு? மனுஷன் என்ன வந்தது? புரியுதா சொல்றது? கத்தி 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 இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதான் சொல்லிக்கிறோம். அப்ப காதல இதெல்லாம் வாங்குறது கிடையாது, காதல இதெல்லாம் கேட்கறது கிடையாது, சரியா கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு செயல் இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறது. இது பக்தி விருத்திக்கு அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இதெல்லாம் உதவாது. வேதம் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய இந்த பிரமாணத்தை உற்று பார்த்து இதில் கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனே தன் செய்கிற எப்படி இருப்பான்? அவன் இது கூட தெரியல. அவன் தன் செய்கிற எப்படி இருப்பான்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை அந்த வசனத்தை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? எத்தனை முறை அந்த வசனம்? யாக்கோபு 1:25 படி. எத்தனை முறை அந்த வசனத்தை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? எடுத்து வாசி. சுயா வாங்க உள்ள 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 நல்ல வாங்க உள்ள தெளிவாங்க. நல்ல வா நல்ல வா வா வா. இனியா தெளிவா இங்க வா. வா வா இங்க வா. வா உள்ள தெளிவா நல்ல வாங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நல்லா கவனிக்கணும். அவங்க உட்கார்ந்துருவாங்க, என்ன கவனிக்கணும். திரும்ப திரும்ப நான் கேட்க போனா டக்கு டக்குன்னு வசனம் சொல்றேன். நீங்க சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இது எப்படியே பார்த்தா பிரயோஜனம் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வீட்டுல கொண்டு வச்சு இப்படியே பார்த்துதான் என்ன பண்ண கிடையாது? சொல்லு என்ன கிடையாது? சொல்லு என்ன கிடையாது? இப்படியே வீட்டுல கொண்டு வச்சு இப்படி பார்த்தா என்ன கிடையாது?
சுயாதீன பிரமாணமா இது. இது பூரண பிரமாணம். இது பழுதில்லாதது, மாசற்றது, பரிசுத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அல்லேலூயா. கொஞ்ச காலம் விசுவாசமா இருந்து கொஞ்ச காலம் சபைக்கு வந்து உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது இந்த பிரமாணத்தை விட்டு, சபையை விட்டு, இயேசுவை விட்டு, கர்த்தரை விட்டு விலகி ஓடுவது அழைப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுபடி விசுவாசிகளே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றவே இயேசு எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதிலே நிலைத்திருந்து கேட்கிறதை என்ன பண்ணக்கூடாது? திருவசனம் கேட்கிறத சத்தமா கேட்கிறத, அங்கத்துக்கு சத்தம் கேட்க, எனக்கு 2 பேரும் சத்தம் கேட்குது. கேட்கிறத 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 கேட்கிறதை மறக்க கூடாது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கத்தி நான் கேட்க கூடாது. ஆமென். இந்த சத்திய ஆவியின் மகிமை ஊழியத்தின் விசுவாசிகள் அப்படியே அக்கினியை போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற. இப்ப மாதிரி கைது அக்கினியை போல எரியும். யாரு கேள்வி கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணா? ஆமென், அல்லேலூயா. சோதம் போகக்கூடிய வார்த்தையை, கட்டு கதைகளை உங்களுக்கு பிரசங்கிக்காமல் நீங்கள் ஆவியிலே பெருகும்படி, அக்கினியிலே வளரும்படி, அபிஷேகத்திலே பெருகும்படி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தின் சத்தியத்தை உங்களுக்கு சரியாய் போதிக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை, அதற்கேற்ற செயலை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் அவன் எப்படி இருப்பான்? பாக்கியவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்தை சத்தியத்தை கேட்கிற நீ நான் எப்படி இருக்கணும்? பாக்கியவனா மாறணும். இதிலே நிலைத்திருக்கணும். அதான் இயேசு அங்க 12ஆம் அதிகாரம் 46 47 சொன்னார். படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் இருளிலே வாழாதபடிக்கு நான் உலகத்தில் என்ன பண்ண ஒளியாக வந்தேன். அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தார் உலகத்துக்கு? பிறந்தார் 1000 கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா இருளில் இருக்கிற பெரிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அவர் கர்த்தத்துவ தோளின் மேல் இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. இந்த கதை தான் ஓடி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனி. இம்மானுவேல் வந்தாரு, கூடவே இருக்கிறாரு, ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, கதை பேசுறாரு. இதுதான் ஓடுது. ஆமென், அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு எதுக்கு உனக்குள்ள வரணும்? இயேசு இந்த பூமிக்கு ஏன் வரணும்? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன். ஆமென். யார விசுவாசிக்கிறான்? யார விசுவாசிக்கிறான்? யார நம்புறான்? அல்லேலூயா. அவர் சொல்ற என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி திட்டம் பாரு. யாரு குறித்து திட்டம்? பிதாவின் திட்டம், பிதாவின் சித்தம். உன் மேலேயே என் மேலேயே கிருபையா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேலேயே என் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அவர் இந்த பிறந்த நாளுக்கு, பிறப்பு நாளுக்கு ஒரு வார்த்தை வருது, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்ல என்ன சொல்றன்னா, முழு உலகமும் என்ன விசுவாசிக்கன்னு சொல்ல. அவர் என்ன சொல்ல? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்கன்னு சொல்ல. அவர் தெளிவா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும். அது நீயும் நானும், நம்ம தான். கத்த கைதுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் நம்பாமல், இன்னும் விசுவாசிக்காமல், அவர் தெய்வம் என்று நம்பால் பல பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய கிருபையை நம்ம ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவரை விசுவாசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ நல்லா புரிஞ்சுக்கோ, அது நீயும் நான் தான். யார் அது? நீ நானும் விசுவாசிக்கிறவனோ. இப்ப நீயும் நானும் எங்க எங்க வாழக்கூடாது? எங்க வாழக்கூடாது? இருள் என்பது பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இருள் என்பது விசுவாசத்தின் பிடியில் இருக்கிற வாழ்க்கை. இருள் என்பது சாப கட்டுகள் இருந்த ஒரு வாழ்க்கை. இருள் என்பது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இருள் என்பது தரித்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இருள் என்பது சகல வியாதிகளையும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருள் என்பது சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இருள் என்பது சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இருள் என்பது துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இப்படி இருக்கிற, இப்படி வாழ்ந்த, இப்படி இருந்த நம்மை தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை சந்திக்கவே பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு, அவன் இருளான வாழ்க்கை வாழாதபடிக்கு. அல்லேலூயா. சொன்ன வார்த்தைப்படி சாபம், பாவம், வியாதி, தரித்திரம், துக்கம், வேதனை, பிரச்சனை இதிலே நீ நானும் வாழாதபடிக்கு, இருக்காதபடிக்கு நான் உலகத்தில் இந்த உலகத்துக்கு எப்படி வந்த? எப்படி வந்திருக்கிறாரு? எப்படி வந்திருக்கிறாரு? உலகத்துக்கு ஒளியா வந்தானா எங்க வந்திருக்கிறாரு? எங்க வந்திருக்கிறாரு? எத்தனை சொல்ல எனக்குள்ள வந்திருக்கிறாரு, எத்தனை சொல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு, எத்தனை சொல்ல வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. கையை கத்தமைப்பட்டு இயேசு இந்த உலகத்தில் ஒளியா வந்தார். அவர் ஒளியா வந்தார்னா வாழ்க்கைக்கு எல்லா இருளும் போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தாரு? இப்ப எப்படி வந்தாரு? டக்கடை பேச எப்படி வந்திருக்கிறாரு? எப்படி வந்திருக்கிறாரு? கண்ணை மூடி பாரு. உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் வீட்டை கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிட்டு கேட்டுக்க. உன் வீட்டுக்குள்ள இன்றைக்கு இயேசு வழியாக. ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் எப்படி வந்தார் அவரு? ஒளியாய் வந்தார். ஆமென். அடுத்து ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசிக்காமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க கைத்திருக்க பயப்படு. அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தாரு? இருளை விட்டு நீக்கி ஒளியை உனக்கு கொடுக்க வந்தாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்தை உன்னை விட்டு நீக்கி உனக்கு தைரியத்தை கொடுக்க வந்தாரு. ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிக்க வந்தாரு. ஆமென். ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரியை நீக்கி உன்னை பரிசுத்தமாக்க வந்தாரு. ஆமென். சொல்லு பாப்பா. நான் சொல்றதுக்கெல்லாம் நீ வாயப்படி இருக்க அப்படின்னா உனக்கு உரைக்கப்பட்டு கொண்டிருப்பது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா கையை தட்டி கம்பீரத்து கர்த்தமயப்பட்டு. ஆமென். அடிமைத்தனத்துல உன்னை இருக்கிற உன்னை அந்த அடிமைத்தனத்தை உன்னை உடைத்து உன்னை விடுதலையாக்க உன்னை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தாரு. அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை படிக்க இப்ப படிச்ச 47. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வர. அப்ப யாருக்காக வந்தாரு? யாருக்காக வந்தாரு? எதுவும் சொல்ல இயேசு யாருக்காக வந்தாரு? எனக்கா? உலகத்துக்கு எனக்காக வந்தாரு. ஆமென். யாருக்காக வந்தாரு? எனக்காக வந்தாரு. ஆமென். இது நீ விஷயம். அவர் வந்தாரு போனாரு. யாருக்காக வந்தாரு? யாருக்காக வந்தாரு? என்னை ரட்சிக்க வந்தாரு, என்னை விடுவிக்க வந்தாரு, என்னை தேற்ற வந்தாரு, என்னை பலப்படுத்த வந்தாரு, என்னை ஆசீர்வதிக்க வந்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது இயேசு எதுக்கு வந்தாரு? ரட்சிக்க வந்தாரு. யார் ரட்சிக்க வந்தாரு? என்ன ரட்சிப்பார்? இயேசு போந்துட்டார் சொல்லி போனா நல்லா இருக்காது. இயேசு வந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஆமென். உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தாரு. ஒண்ணு, அவர் வந்து நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றியா? ஆமென். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், சபைக்கு போனோம், பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் தாள் கத்தனா, அப்புறமா வந்துட்டோம்.
இப்படி வாழ்றது என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாது. உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், நம்ம அழைத்தவர் ஒரு திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறார். அதை உன்னை கொண்டே கட்ட செய்வார். அல்லேலூயா. யாரை கொண்டு செய்வாரு? எதுவுமே சொல்ற பரலோக திட்டத்தை நிறைவேற்றவே இயேசு என்னை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கை ஊற்றி சொல்லு, பரலோக பிதாவின் சித்தத்தை செய்யவே, அதை செய்து முடிக்கவே என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனம் எடுத்து வாசிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் டக்கெட்டு போய்டும். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. முதல்ல அங்க பார்த்தோம், உலகத்தை நியாயத்திற்க வராமல் நான் உலகத்தை என்ன பண்ண வந்தேன், ரட்சிக்க வந்தேன். அப்ப உலகம் எப்படி இருக்குது? உலகம் எப்படி இருக்குது? உலகனா யார்? உலகனா இது, உலகனா இது. நீ திரும்ப சொல்லுவ, நீ செய்யற காரியத்தை பார்த்தா உலகமே சிரிக்கும். சொல்றியா இல்லையா? சொல்றியா இல்லையா? நீ செய்யற காரியத்தை யாராவது பார்த்தாங்கன்னா உலகமே சிரிக்கும். சொல்றமா இல்லையா? காதுல கேட்டுக்கிறா இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்ப உலகனா யாரு? யாரு? உலகம் என்பது ஆகு பெயர், இடைவாகு பெயர். அதுக்கு பேரு தமிழ்ல. ஆமென். உலகம் என்பது இடைவாகு பெயர், அப்படி சொல்லி அழைக்கப்படுது. ஆகு பெயர், அதுக்கு பேர் உலகம். உலகனா யாரு? நீதான், நான் தான். ஆமென். சொல்ல கூட பார்த்து உலகம் சிரிக்க போல அப்படி சொல்றமா இல்லையா? ஆமென். அப்ப யாரை ரட்சிக்க வந்தாரு இயேசு? யாரை ரட்சிக்க வந்தாரு? ரட்சிப்பனா என்னது? ரட்சிப்பனா என்னது? எதுமே சொல்ல, என்னை விடுவிக்கவே இயேசு வந்தாரு. அல்லேலூயா. சொல்ல, யாருக்காக வரல அவரு? சொல்ல, யாருக்காக வரல? எனக்காக வரல. யாருக்காக வரல? யாருக்காக வந்தாரு? எனக்காக வந்தாரு. ஆமென். அப்ப நான் எப்படி இருந்தேன், என் சந்ததி எப்படி இருக்குது, என் தலைமுறை எப்படி இருக்குன்னா, இங்க 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுது, பாவி. என் வாழ்க்கை எப்படி இருந்தது? என் வாழ்க்கை எப்படி இருந்தது? என் வாழ்க்கை எப்படி இருந்தது? தலைமுறை தலைமுறை பாரு. அப்பா அப்படி, அப்பா தாத்தா தாத்தா தாத்தா, அந்த தலைமுறை பாரு. அந்த தலைமுறை எப்படி இருந்தது? பாவ வாழ்க்கை. குடிச்சு குடிச்சு ஆயிடுச்சுடா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பானா ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய சொத்து. அது அண்ணன் கொடுப்பாரு, அண்ணன் கொடுப்பாரு நம்பி நம்பி யார் நம்பி ஏமாத்திட்டாங்க? யார் நம்பி ஏமாத்திட்டாங்க? அவங்க அண்ணன் நம்பி ஏமாத்திட்டாங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாரு. அண்ணன் தம்பி போய் கேட்கும்போது, எடுத்துக்கடா எடுத்துக்கடா, உனக்கெல்லாம் இருக்கிறார். ஆனா எடுத்துக்கடா சொன்ன பத்தாது. அது எப்படி கொடுக்கணும்? ஒரே கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை? யார் சொல்ற? நம்ம அப்பா, நமக்கு அப்பாவுக்கு அப்பா, அந்த அப்பா, அந்த தலைமுறை என்ன தலைமுறை? அது என்ன தலைமுறை? யாரும் நல்லவன் கிடையாது. ஆமென். யாரும் நல்லவன் கிடையாது. நான் எங்க அப்பா கூட என்ன கிடையாது, நல்லவன் கிடையாது. அல்லேலூயா. ஆனா நான் நல்லவனாய் மாற கர்த்தரை எடுத்து. அல்லேலூயா. ஆமா, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரு. அந்த சாபத்தை, பரம்பரை சாபத்தை நம்முடைய தலைமுறை கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சொல்றேன் தலைமையில கவி சொல்ற வார்த்தை, என் மேல் இருக்கிற கடந்த தலைமுறை சாபத்தை, இனி வரக்கூடிய தலைமுறை சாபத்தையும் இயேசு உடைக்கவே நீக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த சாபத்தையும் இனி தலைமுறை சாபத்தையும் உடைக்கவே இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நம்முடைய தலைமுறை என்ன தலைமுறை? பாவம். இன்னைக்கு பாவம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க விடுவிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். பாவி ரட்சிக்கப்படுவானா, ரட்சிக்கப்பட மாட்டானா? பாவி மன திரும்ப மாட்டானா? ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மையா இருந்தால், இன்றும் நம்முடைய தலைமுறையிலே, நம்முடைய குடும்பத்திலே இன்னும் பாவி இருப்பானால் அவனை கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசி யோவான் 18 அதிகாரம் 37 வசனம் எடுத்து வாசி. 18 அதிகாரம் யோவான் 37 வசனம். இயேசு முதல்ல எங்க வந்தாரு? கேட்டுக்கோ. இயேசு முதல்ல எங்க வந்தாரு? எப்படி வந்தார்? அவரு ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. அவர் ஒளியாய் வந்தார்னா இனி நம்ம வாழ்க்கை என்ன கிடையாது? என்ன கிடையாது? என்ன கிடையாது? எதுக்கு பக்கத்துல பேசுற வாழ்க்கையில் உறவு இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒளியாய் வந்தார். அடுத்த என்ன வந்தாரு? உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஆமென்.
அல்லேலூயா. யார் உலகம்? நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா கத்துக்கோ. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பாவமான வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமா அப்படிதான் சொல்ல. என்ன வாழ்க்கை? அந்த பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஆமென். நல்லா புரிஞ்சு. இயேசு எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? ஏன்னா என்ன இயேசு போந்துட்டாரு சொன்னா கேள்வி கேட்டவன் சொல்லு. பாவியை ரட்சிக்க இயேசு வந்தாரு. ஆமென். யாரை ரட்சிக்க? நீதிமான்களுக்காக நான் வரல. யாருக்கு வரல அவரு? அவரே சொல், நீதிமான்களுக்காக நான் வரல, நான் வரல. யாருக்காக வந்தேன்? பாவிகளுக்காக வந்தேன். அல்லேலூயா. அப்ப நாம பாவமா இருந்திருக்கோம், பாவியா இருந்திருக்கிறோம், பாவ சரீரமா இருந்திருக்கோம், பாவ ரத்தம் கலந்திருக்கிறோம், பாவ ரத்தத்தோட பூமிக்கு வந்திருக்கிறோம். நம்மை மீட்டெடுக்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றால் இயேசு பிரயத்தனமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தாரு? ராஜாவா வந்தாரு. ஆமென். முதல்ல எப்படி வந்தாரு இயேசு? ஒளியா வந்தாரு. யாருக்காக? பாவிக்காக, நமக்காக வந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஆமென். யாரு கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும். இயேசு உலகத்தில் எப்படி வந்தாரு? தட்டி தூக்கத்துல தட்டி ஏந்திரு ஏந்திரு. இயேசு எப்படி வந்தாரு கேட்டா என்ன சொல்லலாம்? யாருக்காக வந்தாருன்னு கேட்டா சொல்லலாம். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, நான் யாரா இருக்கிறேன்? ராஜாவா வந்த கேந்திர கதவை எப்படி வந்தாரு? சாதாரணமா வரல. இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரு? இதோ இஸ்ரவேலின் ராஜா உங்களுக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தாரு? ராஜாவா வந்தாரு. ராஜாவா ஏன் வந்தாருன்னா, அடுத்து படிங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சாட்சி சொல்லுங்க? இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு நான் பிறந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நமக்கு சொல்ல இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி, இயேசு எப்படி வந்தாரு? யாருக்காக வந்தாரு? என்னக்காக? ரெண்டு முடிச்சு. அடுத்து இயேசு எப்படி வந்தாரு? ராஜாவா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு பிறந்தாரு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து மார்க் 10ஆம் அதிகாரம் 45 வசனம். அவ்வளவு முடிச்சு டைம் இல்ல. அதுக்கு மேல வேணாம். எடுத்து வாசி. மார்க் 10ஆம் அதிகாரம் 45 வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி இங்க வராமல். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? அவர் பிறந்து 12 வயசு வரைக்கும் தான் இயேசு எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? கூடவே இருந்தாரு. 12 வயசுல தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணாரு. அதன் பிறகு 12 வயசுக்கு மேல 30 வயசு வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு, என்ன செஞ்சாரு, எங்க போனாரு, எங்க வந்தாரு, எப்படி வளர்ந்தாரு யாருக்கும் தெரியாது. கேட்டிருக்க. அல்லேலூயா. அது ரகசியம், அது மறைவானது. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். எப்படி வளர்ந்தாரு? மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அவர் வளர்ந்தார். அல்லேலூயா. ஆமென். அது மறைக்கப்பட்டு 30 வயசு வரைக்கும் அவர் வளர்ந்த கதை, வாழ்ந்த இடம் சில இடங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தச்சன், அவர் வேலை செய்தார், இப்படிலாம் இருக்குது. ஆனா 30 வயசு வரைக்கும் எப்படி வளர்ந்தாலும் நமக்கு எழுதப்படல. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதப்படல. முக்கியமா ஒரு வார்த்தை, இன்னைக்குதான் இயேசு பிறந்தாரு. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே என்ன பண்ணல? இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன உங்க வீட்டுல ஸ்டார் கூட கட்ட மாறீங்க, வீட்டுல கூட இது பண்ணுவாங்க. எனக்கு இயேசு என்னைக்கு போனான்னு தெரியாது. இயேசு என்னைக்கு போனான்னு தெரியாது. இதுல இருந்தா நான் ரைட்டு. இப்ப அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அவர் மனுஷனா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? இயேசு மனுஷனா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? இயேசு யாரு? ஒலி. ஒலிக்கு என்ன பிறந்த நாள்?
அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நீங்க பிறந்தாரு சொல்றாங்க. அப்ப பிறந்தாருன்னா என்ன நாள் அது? பிறந்த நாள். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்துல அங்க தொடங்கி முடிவு வரைக்கும் டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாருன்னு எங்க எழுதல. ஆமென். ஒரு அடையாளம் என்ன அடையாளம்னா, மேய்ப்பர்கள் அந்த வயல்வெளியில அவர்கள் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாள் பனி நாள். அவங்க இருந்த இடம் எப்பவுமே பனி பெய்யுற நாள் தான். எங்க அது? பெத்லகேம், இஸ்ரேல்ல. அந்த இடம் எப்பவுமே எப்படி இருக்கிற நாள் அது? எப்பயுமே பனி பெய்யுற நாள் தான். அதுக்காக நம்மால எடுத்துட்டான். மார்கழி மாசம் தான் பனி பெய்யுது, அப்பதான் இயேசு பிறந்தாரு. அல்லேலூயா. அங்க எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாள் அது பனி நிறைந்த நாள், குளிர் நாள். அப்ப அவர்கள் உட்கார்ந்த இடத்துல தேவதூதன் இறங்கினா அவருடைய சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது. அப்போ சொன்னாங்க, உங்களுக்காக இயேசு பிறக்க போறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு டிசம்பர் 25 என்ன பண்ணலங்க, இதுல இல்ல. ஆகவே கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அதில் சேர்ந்து மகிழ்ச்சி இருப்போம். அப்ப அவங்களோட தெரிய வந்து மகிழ்ச்சியா இருப்போம். கைத்திரி கத்து நமக்கு என்னவோ அதுதான் தெரியும். நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அவர் பிறந்தாரு, தேதி திறமை போனா. ஆனா எதுக்கு பிறந்தாரு? இயேசு பிறந்தாருன்னு வேணா தேதியில எல்லாம் பண்ண போயிருக்கலாம். இயேசு கண்டிப்பா உலகத்துல பிறந்தாரு. எதுக்கு பிறந்தாரு? மாத்திர பத்தியா எதுக்கு பிறந்தாரு? என்னை ரட்சிக்க. அல்லேலூயா. யாரை ரட்சிக்க? என்னை ரட்சிக்க. ஆமென். ஆண்டவர் எப்படி வந்தாரு? ஒளியா வந்தாரு. அப்புறம் எப்படி வந்தாரு? ராஜாவா வந்தாரு. அப்ப எதுக்கு வந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அல்லேலூயா. சாட்சி கொடுக்க வந்தாரு கூட இல்ல, சாட்சி கொடுக்க படிப்பாரு. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் பண்ணும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும். அல்லேலூயா. நான் இதை இந்த வருஷம் நீ வந்து இப்ப படிச்சது வந்து மார்க் 10:45 படிக்கிறேன். நான் சொல்றது வந்து யோவான் 18:37. நீ கடைசி வருஷத்துக்கு வந்து யோவான் 18:37 சீக்கிரம் படி. முதல்ல டைம் ஆயிடுச்சு, அது மேல போக கூடாது. நோக்கி அப்படியானா நீ ராஜாவா? அல்லேலூயா. பிலாத்து இயேசுவை பார்த்து கேக்குற, நீ யாரு? ராஜாவா? அதுக்கு பேசி சொல்றாரு, நீ என்ன சொல்றியோ நான் ராஜா தான். அல்லேலூயா அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே,
ஹalleluya. எனக்கு பயம் கிடையாது, எனக்கு கலக்கம் கிடையாது, எனக்கு தோல்வி கிடையாது. நான் ஜெயம் பெறுகிறவன். ஹalleluya, ஹalleluya. கையை தட்டி கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல. ஆமென். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்பொன் மேய்ச்சலுக்கு செல்கிறார். உனது போற்றி மேய்கிறார். என்னை பசும்பொன் மேய்ச்சலுக்கு செல்கிறார். நான் பசியாத உணவு போற்றி ஆகாத ஓடி பசாகாத நீவா அவதூறா நீவா சமரவ தேவ மகிமையே என்னை பசும்பொன் மேய்ச்சலுக்கு செல்கிறார். நான் பசியாத உணவு போற்றி கம நீவா சமரவ நிலவு என்னை பசும்பொன் மேய்ச்சலுக்கு செல்கிறார். நான் பசியாத உணவு போற்றி செல்கிறார். அந்த ராஜா ராஜா இப்ப மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45 படிக்க முடிச்சு. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹalleluya, ஹalleluya. இயேசு ஊழியம் செய்ய வரல. எதுக்கு வரல? அதனால சிம்பிளா அப்படி ஊழியத்தை 3 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு. அவன் மகா பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்தார். அவன் ஹalleluya. அவர் வந்த வேலை முடிந்தது. அவன் பிறந்த நோக்கம் நிறைவேறுகிறது. பரலோக திட்டத்தை நிறைவேற்றினார். ஹalleluya. எதுக்கு சொல்றேன்? நான் வந்த நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். பரலோக திட்டத்தை கண்டிப்பா நான் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். ஹalleluya. இயேசு ஊழியம் செய்ய வராமல், இயேசு ஊழியம் பண்ண வராமல் படிக்க ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும். இந்த வார்த்தையில என்ன உனக்கு புரியுது? இந்த ஒரே ஒரு வார்த்தை நல்ல கவனி. அநேகரை மீட்கும் பொருள். என்ன மாதிரி அவனை எழுதிச்சு. ஹalleluya. இப்ப மீட்கணும். அப்ப எங்க இருக்குது? ஏதோ இருள் இருக்குது. ஹalleluya. எங்கேயோ ஒரு இருள போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆமென். ஹalleluya. ஏற்கனவே கத்து கொடுத்துருக்கிறேன். நம்ம அவசர தேவைகளுக்காக, கஷ்ட நஷ்டங்களுக்காக மார்வாடி சேட்டு கடைன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன கடையில் அது பேரு? சேட்டு கடைக்கு போற சேட்டு கடைக்கு போய் சேட்டு கொஞ்சம் கண்ணி பண்ணி சேட்டு அப்படின்னா பண்ணுறது சொல்லக்கூடாது. அவன் பேர் என்னது? மார்வாடி. என்ன பேரு? அவன் பேரு வாங்கி கொடுக்கிறவன். உனக்கு பேரு மார்வாடினா வாங்கி கொடுக்கிறவன். சேட்டு என்ன அர்த்தம்? தலைவன் அர்த்தம். என்ன பேரு அதுக்கு? சேட்டு என்ன அர்த்தம்? தலைவன். நீ போய் தலைவன் அவனை போய் என்ன பண்ணாத, சொல்லாத. போய் மார்வாடி இப்படியே சொல்லு. அப்பதான் அவனுக்கு ஒழிக்கும். அப்பதான் அவனுக்கு புத்தி தெரியும். நாம மார்வாடிடா. நீ பார்த்திருப்ப அந்த போர்ட்ல புரோக்கர் எழுதி வச்சிருப்பான். அவனுக்கு பேர் என்ன? பவன் புரோக்கர். சில பேர் தெரியாது. பவன் புரோக்கர். அழகு கடை எழுதி வச்சிருப்பான். என்ன எழுதி வச்சிருப்பான் இங்கிலீஷ்ல? பவன் புரோக்கர். தங்க நகையை வாங்கி விற்கிற புரோக்கர் அவன். நீ அவனை போய் நினைவு அவன் கடையில் போய் சேர்ல உட்காந்து சோபால போட்டு உட்காந்து சேட்டு சொல்லி ₹1 ₹2 ₹10 ₹20 கம்மி சொல்லி அவனை போய் கெஞ்சி அவனை என்ன ஆகிட்டு நம்ம பெரிய ஆளாகி வச்சோம்.
பேர் அவனுக்கு பேர் என்னது? மார்வாடி கடையில கொடுத்த பொருள், நம்ம கஷ்டத்துக்கு கொடுத்த பொருள் அழகா டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சிருப்பானா? லைட்ல போட்டு வச்சிருப்பானா? நம்ம வைக்கிற பொருளை கொண்டு போய் அழகா ஷோகேஸ்ல வச்சு போறவங்க வரவங்க பாக்குற மாதிரி லைட்ல போட்டு வச்சிருப்பானா? என்ன பண்ணிருப்பான்? அதை போட்டு கட்டி அதுக்கு எலமெண்ட் போட்டு என்ன பண்ணுவான்? இருட்டு அறையில அந்த அறைக்குள்ள வெளிச்சம் கூட இருக்காது. அவன் திறந்துக்கிட்டு போய் உள்ள போய் திறந்துக்கிட்டு போய் அவன் போகும்போது லைட் போட்டு போவான். அதுக்கு முன்னாடி அந்த ரூம்கள் என்ன இருக்காது? வெளிச்சம் இருக்காது. அப்ப வேதம் சொல்லுகிறது எங்கேயோ இருக்கிற நம்ம இல்ல. அதனாலதான் அங்க வந்தது ஒரு வார்த்தை 9:2 ஏசாயால, இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா கொடி இருள் அப்படி வாழ்க்கையில அந்த இருள் நீக்கணும்னா இயேசு கிறிஸ்து வெளிச்சமா வரணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க அழகா என்ன பண்ணுது? அநேகரை மீட்டெடுக்கணும். எங்க இருந்து மீட்டெடுக்கணும்? கொடிய பிசாசு என்கின்ற சாத்தான் என்கின்ற பொல்லாதவன் தேவனுடைய ஜனத்தை இருளில கொண்டு போய் வச்சானீங்க. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு வச்சான். அவர் ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம், இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுநேரம் தூங்குறவங்கள இயேசுவுக்கு பிடிக்காது. நெடுநேரம் தூங்குற ஒரு மனுஷனையோ யாருக்கு பிடிக்காது? இயேசுவுக்கு பிடிக்காது. ஏன் சொல்லுங்க பாப்பா? ஏன் சொல்லு பாப்பா? ஏன் சொல்லு? அவர் இரவெல்லாம் செபித்துக் கொண்டிருந்தார். அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, பகல்லாம் ஊழியம் பண்ணாரு. ஆமென். நீ பகல்ல என்ன பண்ணா? வேலை செய்யணும். இரவுல கொஞ்ச நேரம் எழுந்து என்ன பண்ணா? ஜெபம் பண்ணோம். ஃபுல்லா நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு படுத்துட்டு மறுநாள் காலையில 12 மணிக்கு எழுந்தா எப்படி வெளிச்சம் வாழ்க்கையில பிரகாசிக்கும்? எப்படி உன்னை விடுதலை ஆக்குறது? எப்படி உன்னை மீட்டெடுக்கிறது? இங்க வேதம் சொல்லுகிறது அநேகரை மீட்டெடுக்கணும். எங்கேயோ லாக் ஆயிட்ட சிறைக்குள்ள போயிட்டோம். அல்லேலூயா. மீட்டெடுக்கவே உன்னை மீட்டெடுக்க ஒரு பொருள் தர வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மார்க்கெட்ல போய் பணத்தை வாங்குறேன்னா ஒரு பொருளை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை மீட்டெடுக்க ஒரு பொருள் தேவைப்பட்டது. ஆமென். அநேகரை மீட்கும் பொருளாக. அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தாரு? என்னை மீட்கும் பொருளா வந்தாரு. எதுக்கு சொல்ல? இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு எதுக்கு வந்தாரு? டக்கு இத்தனையில என்னைக்கு கேட்டாலும் பதில் சொல்லணும். இயேசு எதுக்கு வந்தாரு? என்னை மீட்டெடுக்க வந்தார். அல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இயேசு வந்தார். அல்லேலூயா. இப்ப சொல், நான் மீட்கப்பட்டேன், நான் விடுதலையானேன், நான் தப்பித்துக் கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாயிட்டு நம்ம இப்ப நாயிட்டா விடுதலை ஆயிட்ட. சொல்லு பக்கத்துல போயிட்டு, நீ அது நீ சொல், நீ விடுதலையானாய். கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே வாழ்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், எங்கும்
மீட்டெடுக்க இயேசு பிறந்தார். ஆமென். நான் மீட்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்ப சொல்லு, இருளுக்கும் இரவுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் நான் சொல்லு, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. எனக்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளை. கேட்டிருக்கிறது கத்தருடைய